வாங்க. என் சின்ன வயசு கதையை சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நான் ஒரு 2 வயசு தான் இருக்கும்னு நினச்சிக்கங்க. 2 வயசுக்குள்ளே தான் 2 வயசோ 3 வயசோ தான் நடக்கிற வயசு. எங்கள் அண்ணன் ஒரு 4, 5 வயசு பையனாக இருப்பான். எங்கள் ஊரில் கம்மா தண்ணி நிறையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதிலே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். எங்கள் அண்ணன் மீன் பிடிக்க போகிறான்ட்டு நானும் பின்னாடியே போயிட்டேன் போல இருக்குது. போயிட்டு எங்கள் அண்ணன் பார்த்தானா பார்க்கல தெரியல. போய் அவன் கூட நானும் கீழே உட்காந்துருப்பேனாட்ருக்கு. களிமண் தானே அங்கிட்ட எங்கள் ஊர் சைடு பூராமே, ராமநாதபுரம் சைடு பூராமே களிமண் தான். அதில் எப்போ ஒரு வருஷம்தான் தண்ணி வரும் கம்மாயில். வருஷாந்திரம் கம்மாயெல்லாம் தண்ணி வராது. சரின்ட்டு நானும் கீழே போய் உட்காந்தது என்ன செஞ்சு அப்படியே வலிக்கிக்கிட்டே தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டேன்னாட்ருக்குங்க. எங்கள் அண்ணன் பக்கத்து பையனை கூப்பிட்டு இருந்த பர்றா என் தங்கச்சி ஒரு முக்குழி வந்துருச்சு, என் தங்கச்சி 2 முக்குழி வந்துருச்சுன்னே சொல்லிக்கிட்டு இருந்துருக்குறான். எங்கள் மாமா அந்த நேரம் குளிக்க முருகனுக்கு மாலை போட்டிருந்தாங்க விளையாட்டுருக்கு. அவங்க விரதம் விட்றதுக்குன்ட்டு போய் நான் போய் குளிச்சுட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு இவங்க கம்மாய்க்கு குளிக்க வந்துட்டாங்க. குளிக்க வரவும் இவனுங்களாம் மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருந்துருப்பாங்க போல இருக்குது. அந்த பக்கத்து பையனை கூட்டு இப்படி வேன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கானா. சரின்ட்டு எங்கள் மாமா அங்கேருந்து வந்தவர், என்னடா அப்படின்னு. மாமா தங்கச்சி 2 முக்குழி வந்துருச்சு, 3வது முக்குழி வரப்போகுது மாமான்னு. என்னடா இப்படி சொல்கிற கொலகார பாவி, புள்ளைய கொன்னுட்டியாடான்னு சொல்லிட்டு தலையில் 2 தட்டு தட்டிட்டு அப்படியே கீழே குதித்து அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டுக்கிட்டு எங்கள் அம்மாச்சிட்டெல்லாம் கத்துது. மாமா ஐயோ ஐயோ பிள்ளைய கொன்னுட்டான் வேறேன்னு சொல்லி போட்டு தோலில் போட்டு சுற்றுன்னு சுற்றி கையெல்லாம் உள்ளே விட்டு வாயிலேருந்து தண்ணியாக கக்க வச்சு போட்டு தட்டி தலையிலலாம் தூக்கி போட்டு இப்படியே ஆட்டிக்கிட்டு அழுத்துக்கிட்டு கதறிக்கிட்டு கிடந்துருக்குது. அதுக்கு பிறகு அப்புறம் எங்கள் அண்ணனை வர வச்சு 2 போட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, பிள்ளைய கொல்ல பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு ரொம்ப நாள் கொஞ்சம் பெருசிய பிள்ளை ஆகி எங்கள் மாமா அதை எப்போ நாங்கள் பயப்படுவேன், பேசவே மாட்டேன், பார்த்தா கீழே அப்படி தலையை குனிஞ்சிக்குவேன். அப்போ எங்கள் மாமா பக்கத்தில் சொல்லுவார், எப்படி உயிரை காப்பாற்றிக்கிட்டே இன்றைக்கி இந்த பிள்ளை என்னென்னா என்னை பார்த்துட்டு மாமா நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு வருஷாந்திரம் திருவிழாக்கு தான் வருவார். ஊர் மெட்ராஸில் பேக் கம்பெனி வச்சுருந்தார். இப்படியே சொல்லிட்டு இருப்பார் வர்றப்போ போகிறப்பெல்லாம். அப்புறம் எனக்காக கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு ஐயோ இது நம்ம மாமாட்ட பேசாமல் இருக்கிறது தப்பு தானேட்டு அப்புறம்லாம் வர ஊர்லேருந்து வந்தாங்கன்னா மாமா நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவேன். கழுதை இவ்வளோ நாளாக பேசாமல் தலையை தொங்க போட்டுக்கிட்டு போவேன், புள்ள எப்படா பேசுன்னு எதிர்பார்ப்பேன், பேச மாட்டேன். இப்போ எப்படி பேச உனக்கு மனசு வந்துச்சு, துணிச்சல் ஆகிட்டியா நீ அப்படிம்பார். இல்லை மாமா அது அறியாத வயசு தெரியல, அதனால் பேசணுன்னு எங்களுக்கு தெரியல மாமா, இப்போ நீங்கள் தடவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா மாமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு நானும் வரப்பெல்லாம் மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் அப்படின்னா. சரி கழுதை எப்படி நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்ட்டு நான் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அப்போல்லாம் செத்துருந்தா கூட எத்தனையோ ஆண்டு ஆயிருக்குங்க. கடவுள் என்னை இப்படிலாம் என் தலையில் எழுதியிருப்பார் போல இருக்குது. இப்போல்லாம் நீ சீப்பட்டு சின்னப்படணும், நீ எங்கே சாக போகிற, உன்னை சாக விடுவோம்மான்ட்டு கடவுள் விதிச்சிருப்பாராட்டுருங்க. பார்த்தீங்களா யாருக்கு என்னென்னு அவர் போட்டது மாற்ற முடியாது. உண்மை தானங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.